ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ். நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லீவ் வந்துட்டு எப்படி சுருக்கம் வராமல் எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்துட்டு கை மட்டும் கட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் லைனிங் ப்ளவுஸ்லேருந்து. இப்போ கையோட நீளம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ்ன்றதால இங்கே ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சினாலே போதுமானது. நான் வந்துட்டு ப்ளவுஸோட கை வந்துட்டு 7 வைக்கிறேன். 1/2 இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த 7.5லேருந்து 3 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கையோட சுற்று அளவு 6 இன்ச் வருது. உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆம்கோல் சுற்று அளவு வந்துட்டு 8.75. உங்கள் ப்ளவுஸோட அளவு வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேல் அளவுக்கு நான் வந்துட்டு தையலுக்கு வந்து விட்டுருக்கேன். இப்போ இந்த ஷேப் வந்து வரைகிறதுக்கு வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கத்துலேருந்து அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு குடஞ்சி வரையுவோம்ல, அதுவும் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட குடஞ்சி வரைஞ்சிக்கோங்க. இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரியே இந்த சென்டர்லேயும் வந்துட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த குடஞ்சி வரைஞ்சோம்ல, இது வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு குடஞ்சி வரைஞ்சிக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் போது 1/4 இன்ச் அளவுக்கு அப்படிலாம் வந்துட்டு குடஞ்சி வரைவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட குடஞ்சி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சுருக்கமே வராது. முன்பக்கம் வந்துட்டு சுருக்கமே வராது. இப்போ ப்ளவுஸ் வந்து நீங்கள் தச்சு போடக்குள்ள வந்து நீட்டாக அழகாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க. இது வந்து முன்பக்கம் வரும், இது வந்து பின்பக்கம் போகும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு க்ளீனாக வந்து தெரியும். இந்த குடஞ்சி வரைகிறது மட்டும் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட வந்துட்டு குடஞ்சி வந்து வரைஞ்சி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு சுருக்கமே வராது. இந்த கையோட வளைவும் நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து தச்சு போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.